பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாக்கியா, நான் இந்த ஹோட்டல் வச்சிருக்கிறதுக்கு காரணமும் என்னுடைய மாமனார் தான். என்னுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், நான் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். என் குடும்பத்த ஒரு தனியாளா நின்னு பார்த்துக்கிறேன்னா, அது எல்லாத்துக்குமே காரணம் மாமா எனக்கு குடுத்த தைரியம் தான். அப்படி இருக்கும்போது, மாமா இப்ப எங்க கூட இல்லனாலும், எங்கள விட்டு பிரிஞ்சாலும், இங்க எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய அன்பும், ஆசிர்வாதமும் எப்பயுமே எங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கையில தான் இங்க ஹோட்டல்ல மாமாவுடைய படத்த திறந்து வச்சு, அவருக்கு மரியாதை செலுத்தணும்னு உங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஹோட்டலுக்கு வந்த எல்லார்கிட்டயுமே பாக்கியா பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அப்பா இல்லனாலும், அப்பான்ற இடத்துல என் மாமனார் இருந்து ஒவ்வொரு விஷயத்துலயும் எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம், என்ன தாங்கி பிடிச்சு, என்ன ஒரு நல்ல மகளா நெனச்சுக்கிட்டு, பிரச்சனை எல்லாத்திலுமே இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு. இப்ப அவர் இல்லன்னு நெனைக்கும்போது என்னால தாங்க முடியல. தனியா இருந்து எப்படி என்னுடைய குடும்பத்த பார்க்க போறேன்ற வருத்தம் எனக்குள்ள இருக்குது. ஆனாலும் அத்தை எப்பயுமே என் கூட இருப்பாங்க, சப்போர்ட்டா இருப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இங்க தொடர்ந்து என்னுடைய வேலைய என் குடும்பத்துக்காக பார்த்துட்ருக்கேன். இனியும் மேற்கொண்டு மாமா இல்லனாலும் அவருடைய ஆசிர்வாதத்தோட என் குடும்பத்துல உள்ள எல்லாமே நல்லதாவே நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி இங்க ராமமூர்த்திய பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இங்க வந்து கண்கலங்கி ஈஸ்வரி அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி தாத்தாவோட படத்த வந்து எல்லார் முன்னாடியும் திறந்து வைக்க வந்த சொந்தக்காரங்களா இருக்கட்டும், தெரிஞ்ச எல்லாருமே இத பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ராமமூர்த்தி இல்லனாலும் ராமமூர்த்திக்கு பாக்கியா முன்னாடி நின்னு எல்லா சடங்கையும் செஞ்சிருக்காங்கன்னா, அப்ப ராமமூர்த்தி பாக்கியாவ முழுமையா தன்னுடைய மகளா தான் வந்து யோசனை பண்ணியிருக்காரு. அதனால பாக்கியா ரொம்ப பொறுப்பா நடந்துக்க போய் தான் வீட்ல உள்ள எல்லாரையுமே நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க. இங்க பழனிசாமியும் எல்லார் முன்னாடியும் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அவங்க இல்லன்னு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அவங்கள பத்தி நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். கொஞ்ச நாள் வருத்தமா இருக்கும். ஆனா பாக்கியா மேடம் அப்படி கிடையாது. இங்க ராமமூர்த்தி ஐயா செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையுமே நினைவுல வச்சுக்கிட்டு அவர் இல்லனாலும் அவருக்கு சரியான சடங்கு செஞ்சு இப்ப வரைக்கும் அவருக்கு ஒரு மரியாதை செய்யணும்னு நினைச்சது எத்தனை பேர் இப்படி வந்து செஞ்சிருப்பாங்கன்னு தெரியல. அதுல பாக்கியா மேடம் ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. கண்டிப்பா இவங்க ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க செழியன் மூலமா இப்படி தன்னுடைய அப்பாவுக்கு படத்தை வந்து திறந்து வைக்க போறாங்கன்ற விஷயம் கோபிக்கு தெரிஞ்சதால, கோபியும் அங்க வந்து தேவையில்லாம ராமமூர்த்தியை பத்தி பேசிட்டு, எனக்கு அவர் ஒரு நல்ல அப்பாவா இருக்கவே இல்லை அப்படின்னு இங்க ஈஸ்வரி முன்னாடியே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்வரி ரொம்பவே வந்து வேதனைப்படுறாங்க. இப்படி என் வீட்டுக்காரருக்கு ஒரு நல்ல விஷயத்த இங்க பாக்கியா செஞ்சுட்டு இருக்கா, அதை கூட புரிஞ்சுக்காம இந்த கோபி நம்ம கூப்பிடவே இல்லை, ஆனாலும் இந்த இடத்துல வந்து இப்படிலாம் பேசிட்டு போறானேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்க பாக்கியா மட்டும் இல்லாம பாக்கியாவோட பசங்களும் இங்க ஈஸ்வரி கிட்ட, அப்பா இப்படிதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் இப்படி செய்யறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை, நீங்க வருத்தப்படாதீங்க பாட்டி, அவர் பேசிட்டு போனா போகட்டும், என்னைக்கா இருந்தாலும் உங்களை பார்க்க வீட்டுக்கு வருவார்ல, அப்ப நாங்க அவருக்கு சரியான பதில் கொடுத்துக்கிறோம் பாட்டி அப்படின்னு சொல்லி இங்க செழியன் எழில்னு எல்லாருமே எங்க ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆனாலும் என் பையன் கோபியை நான் எப்படிலாம் வளர்த்தேன், ஆனா இப்ப அவங்களுடைய அப்பா இல்லை, அந்த ஒரு நேரத்துல கூட எனக்கு என்னுடைய அப்பா ஒரு நல்ல அப்பாவா இல்லை, எனக்கு தேவையானதெல்லாம் அவர் செய்யவே கிடையாது அப்படின்னு பேசிட்டானே, இவனை எவ்வளோ ஆசைப்பட்டு படிக்க வச்சாரு என் வீட்டுக்காரரு, இப்ப இவன் ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கானா, அந்த பிசினஸோட நுணுக்கங்கள்லாம் அவனுக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணமே என் வீட்டுக்காரர் தான். என் வீட்டுக்காரருடைய அருமை புரியாம என் பையனே இப்படி பேசிட்டானேன்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்பவே வீட்டுக்கு போய் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க கோபி வீட்ல இருக்கும்போது இனியாக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா இனியா கோபி மேல இருந்த கோவத்துல போனை எடுக்காமயே இருந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம, இனியாமா நான் ஃபோன் பண்ணாலே ஹலோ டேடின்னு வாய் நிறைய அப்பா அப்பான்னு கூப்பிடுற பொண்ணாச்சே, என் மேல இனியாக்கு மட்டும்தான் அந்த வீட்ல பாசம் இருக்கு, ஆனா நான் ஃபோன் பண்ணா இனியா வேற எடுக்க மாட்டேங்கிறாளே, அவளுக்கு எதுவும் பிரச்சனையா என்ன ஏதுன்னு தெரியல. எப்பயுமே நான் வேலையை முடிச்சுட்டு வந்து என்னுடைய பொண்ணு இனியாக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுவேன், ஆனா இன்னைக்கு இனியா கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, அங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லி கோபி ரொம்பவே குழப்பத்துல இருக்காரு. இங்க ராதிகாவும் கோபி கிட்ட, கோபி வாங்க 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம், ஏற்கனவே நீங்க ரொம்பவே டயர்டா இருக்கீங்க கோபி, நல்லா சாப்பிட்டுட்டு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குடனே கோபியும், இல்ல ராதிகா, இங்க இனியாக்கு ஃபோன் பண்ணேன், என்ன எதுன்னு தெரியல, குழந்தை ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறா, எப்பயுமே வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்வா, அது மட்டும் இல்லாம அவ வந்து எங்க அப்பாவை ரொம்ப யோசனை பண்ணி தாத்தா இல்லைன்னு வருத்தத்துல இருக்கும் போதெல்லாம் என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசுவா, அதனாலதான் இன்னைக்கு அவகிட்ட பேசலான்னு பார்த்தா இனியா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, நான் ஒரு எட்டு போய் அங்க பாக்கியா வீட்ல இனியா எப்படி இருக்கா, ஏதாவது பிரச்சனையா, இல்ல இனியா நல்லா தானே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரட்டுமா, அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சாப்பிடலாமே ராதிகா, அப்படி இல்லைன்னு வையேன் நீ சாப்பிட்ரு, நான் என் பொண்ணை பார்த்துட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராதிகாவும், என்னங்க வீட்டில் நான் மையோன்னு இருக்கும்போது எங்களை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து நான் செஞ்சிட்ருக்கேன், என் குணத்தையே நான் மாற்றிக்கிட்டேன், எப்பயுமே உங்ககிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்கேன்னா இப்போ அப்படி நடந்துக்க கூடாதுன்னு என்னை நானே மாற்றிக்கிட்டேன், ஆனால் நீங்கள் மாற மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்களே, அங்கே இனியா நல்லா தான் இருப்பா,
அவளை பார்த்துக்கிறதுக்குன்னு உங்கள் அம்மா இருக்காங்க, பாக்கியா இருக்காங்க, செழியன், ஜெனின்னு எல்லாருமே இருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னு வைங்களேன், இனியாவே உங்ககிட்ட பேச மாட்டா. அங்கே எல்லாரும் உங்களை அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? பேசாமல் சாப்பிட்டுட்டு டயர்டாக இருக்கிற நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதை விட்டுட்டு அங்கே போய் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து புலம்பிட்டு இருப்பீங்க கோபி. இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இனியா கிட்ட பேசிக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இனியா ஒன்றும் குழந்தை கிடையாது. அவளும் எல்லாமே தெரிஞ்சது பிள்ளை தான். ஆனால் என்ன, பாக்கியாவோட பேச்சை கேட்காம அப்பப்போ தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கா. நீங்கள் பொறுமையாக இருங்க, இனியாக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காது, அங்கே வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கோபி ராதிகாவோட பேச்சை கேட்காம, ராதிகா இவ்வளோ எடுத்து சொல்லியும் அதை கொஞ்சம் கூட கேட்காம, இல்லை இல்லை இனியா எப்பயுமே நான் ஃபோன் பண்ணால் எடுத்து ஹலோ டேடி அப்படின்னு சொல்லிடுவா. ஆனால் இன்னைக்கு அவள் பேசவே இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ மயுவை பார்த்துக்கோ, அப்படியே நீ சாப்பிட்ரு, நான் வர வரைக்கும் நீ வந்து காத்துட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை பார்க்கறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி போகிறாரு கோபி. ஈஸ்வரி எப்பயுமே தாத்தாவோட ஞாபகமாகவே இருந்து கண் கலங்கி இருக்கிறதுனால ஒரு பக்கம் இனியா, இன்னொரு பக்கம் செழியன், ஜெனின் எல்லாருமே உட்காந்து ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு போன கோபி, இனியாமா இங்கே வாமா, அப்பா உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் இனியா ஏற்கனவே கோபி மேலே ரொம்பவே கோபமாக இருந்ததால் இப்போ எதுக்கு இவர் வந்திருக்காருன்னு தெரியல. எல்லாரும் முன்னாடியும் தாத்தாவை ரொம்பவே ஏளனமாக பேசிட்டு நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு வந்த இந்த அப்பாவை கிட்ட நான் பேசவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணாரு, அதனால தான் நான் எடுக்கவே இல்லை. இங்கே வீடுக்கே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கோபி கூப்பிட்டாலும் எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாகவே இருக்காங்க. உடனே செழியன், ஆமாம் இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க, உங்களை யார் கூப்பிட்டாங்கன்னு இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கோவமாக கேட்க, அதுக்கு உடனே கோபியும், என்ன செழியா நீயும் இப்படி பேசுகிற, நான் உங்ககிட்டலாம் பேச வரல, இனியாவை மட்டும் அனுப்பு, கொஞ்சம் பேசிட்டு நான் போயிடுறேன். குழந்தை இனியா என்கிட்ட பேசினாதான் அன்னைக்கு எனக்கு நல்ல தூக்கமே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இனியா மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க யாரும் உங்ககிட்ட பேசுகிறதா எண்ணமே கிடையாது. நீங்கள்லாம் என்ன அப்பாவோ தெரியல, எப்பயுமே உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு எதிரில் நிற்கிற எல்லாரையும் ரொம்ப ஏளனமாக பேசுகிறதே உங்களுக்கு வழக்கமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கோபி அங்கே பாக்கியாவோட வீட்டுக்குள்ளே போயிட்டு, இனியா நான் உனக்கு ஃபோன் பண்ணல, நீ எதுக்கு எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இனியாவும், நான் எதுக்குப்பா ஃபோன் எடுக்கணும், எதுக்கு எடுத்து உங்ககிட்ட பேசணும், நீங்கள் அம்மாவோட ஹோட்டலுக்கு வந்து என்னெல்லாம் பேசுனீங்க, எப்படியெல்லாம் தாத்தாவை அவமானப்படுத்துனீங்க, தாத்தா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது தாத்தாவோட அருமை தெரியாமல் என்னவோ தாத்தா உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லைன்னுட்டு இப்படிலாம் பேசிட்டு போயிருக்கீங்க. அங்கே சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருந்தாங்க, தெரிஞ்ச எல்லாருமே இருந்தாங்க. என்ன பண்ண நினச்சிருப்பாங்க, இங்கே அம்மாவுக்கே இங்கே தாத்தா இவ்வளோ ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்த வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து பையனாக இருக்கிற உங்களை என்னப்பா அப்படியேவா விட்டுருப்பாங்க. ஆனால் தாத்தாவோட அருமை புரிஞ்சுக்காம நீங்கள் எப்படிப்பா அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி இனியா இருந்த கோவத்தில் கோபிக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே கோபியும், இனியாமா நான் செஞ்ச மாதிரி எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே செய்யலை, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு என்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே கடைசியில் எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு கூட என்னை செய்ய விடலைன்னா அவர் எனக்கு என்ன நல்ல அப்பாவாக இருந்திருக்காரு. அதனால தான் அந்த கோவத்தில் தான் நான் அப்படி சொன்னேன், நான் பேசினதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரி ரொம்ப கோவமா, அதான் நீ எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டியே, எல்லாரும் முன்னாடியும் என்னையும் உங்கள் அப்பாவையும் அவமானப்படுத்தின, ஏளனமாக எல்லாரையும் பேச வச்ச, இப்போ மறுபடியும் நீ என்னையும் உங்கள் அப்பா உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் அவர் இல்லைன்னு தெரிஞ்சும் அவரை நீ அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்க, நீ எல்லாம் எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே செழியனும் இனியாவும், பாட்டி நீங்கள் அமைதியாக இருங்க பாட்டி, எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம், ஏன்னா இப்போ நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம். ஏதோ இவர் ரொம்ப நல்ல அப்பா, நான் தான் நல்ல அப்பாவா என் பசங்களுக்கெல்லாம் நடந்துக்கிறேன்னுட்டு இவரே இவரை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. அப்போ அவரோட பிள்ளைங்களா இருக்கிற நாங்கள் தானே பதில் சொல்லணும், நீங்கள் எல்லாரும் பொறுமையாக இருங்க, அவங்க கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம் அப்படின்னு இங்கே கோபியை எதிர்த்து இனியாவும் செழியனும் அவங்களோட கோபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே கோபி, நான் என்ன செய்யலை இனியா, உனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் சேர்த்து உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சது நான். காலேஜில் என்னவோ உங்கள் அம்மா உனக்கு ஃபீஸ் கட்டிட்டான்றதுக்காக மொத்த செலவையும் இந்த பாக்கியா தான் செஞ்சான்னு அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவியா? ஏன் இந்த செழியன் படிப்பு முடிச்சு அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் காரணமாக இருந்தது நான். இப்போ கூட ஏதோ வேலையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தான், அப்பயும் நான் சும்மா இருந்தேன்னா? என் பையனை அப்படியே விட்டுறக்கூடாது, அவன் கை நிறைய சம்பாதிக்கணுன்றதுக்காக அவனுக்கு பண உதவி செஞ்சுருக்கேன் யாருக்குமே தெரியாமல். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அந்த வேலையில் அவன் எப்படி வந்து முயற்சி செஞ்சு முன்னேறலான்னு சொல்லி எல்லா வழியவும் அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன்.
என்ன எழில் என் பேச்சை கேட்க மாட்டான். நான் என்ன சொன்னாலும் அதை கவனிக்க மாட்டான். தன்னுடைய அம்மா தான் முக்கியம்னுட்டு என்னை அவமானப்படுத்துவான். அதனால அவன் இப்ப வேலை இல்லாம இருக்கானே தவிர்த்து, என் பேச்சை கேட்ட எல்லாரும் இந்த வீட்ல இப்ப நல்லா தான் இருக்காங்க. இந்த வீட்ல இருந்த வரைக்கும் வீட்ல உள்ள எல்லாரோட செலவையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடை கட்டுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டம் பட்டேன் தெரியுமா? லோன் வாங்கினேன், கடன் வாங்கினேன், அவ்வளத்தையும் நானே தான் அடைச்சேன். யார்கிட்டயும் எந்த ஒரு பண உதவின்னு சொல்லி நான் உங்க யார்கிட்டயுமே நான் கேட்கலையே. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாரும் என்னல தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும். ஆனா எப்பயுமே இதை பாக்கியா தான் முக்கியம்னுட்டு அவளை வந்து ரொம்ப பாராட்டி பேசுறீங்க. நான் ஏதோ எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போயிட்டு இப்படி என்னை தள்ளி வச்சு பார்க்கறதும் தள்ளி வச்சு வந்து பேசாம இருக்கிறதும் இதெல்லாம் எத்தனை நாள் என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியும்? இந்த குடும்பத்துக்குன்னு மொத்த செலவையும் செஞ்சது நானு. நான் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமாவும் என் பசங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நின்னது நானு. அப்படி இருக்கும்போது நான் தான் என் பசங்களுக்கு நல்ல அப்பாவா நடந்திருக்கேன். ஆனா எங்க அப்பா என்னுடைய உழைப்பை பத்தியோ இல்லை என்னை பத்தியோ யோசிக்காம பாக்கியா தான் முக்கியம்னுட்டு அவளுக்குள்ள எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது என் அப்பா எனக்கு எதுவும் செய்யலன்னு தான் பேசுவேன், அவர் நல்ல அப்பாவே இல்லைன்னு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. இப்படி கோபி பேச பேச செழியனுக்கும் இனியாவுக்கும் ரொம்பவே கோவம் வருது. உடனே செழியன் சொல்றாரு, இப்படி நீங்க பேசும்போது எழில் மட்டும் இருந்திருந்தா உங்களை சும்மா விட்டுருக்கவே மாட்டான். நாங்களா இருக்க போய் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்ல, அதுக்கு இனியா, ஏன்பா நீங்க மட்டும்தான் வீட்டோட தலைவரா இருந்து எல்லா வேலையும் செஞ்சீங்களா என்ன? ஏன் தாத்தாவும் வேலைக்கு போனார்ல, இப்ப வரைக்கும் அவருடைய பென்ஷன் பணம் வந்துட்டு இருக்கு. தாத்தா யார்கிட்டயும் எதையும் கை நீட்டி வாங்கினதில்ல. அவருடைய சம்பாத்தியத்துல தான் பாட்டி அம்மா எங்களன்னு பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கை முக்கியம்னு நீங்க போனதுக்கு அப்புறமா குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு போனீங்களே, இங்க என்ன பத்தி யோசனை பண்ணீங்களா? என் ஸ்கூல் ஃபீஸை யாரு கட்டுவா, இல்ல மேற்கொண்டு நான் படிக்கணும்னா யார் எனக்கு துணை நிப்பான்னுட்டு நீங்க இங்க ராதிகா முக்கியம்னு போயிட்டீங்க. ஆனாலும் அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் கூட பணத்தை வாங்காம தனியா நின்று அவங்களால முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு இவ்வளோ படிக்க வச்சிருக்காங்க என்னையும். அது மட்டும் இல்லாம இங்க வீட்டுல தாத்தாவே இல்லைனாலும் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறது எப்படின்னுட்டு அம்மா கஷ்டப்பட்டு காலையில இருந்து ஹோட்டல்ல போய் அங்க வேலை பார்த்து வர பணத்தை வச்சுதான் இங்க எல்லாரையுமே பாத்துக்கிறாங்க. ஆனா நீங்க என்னடானா குடும்பத் தலைவரா இருந்தேன், எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்றீங்களே. எல்லார் வீட்லயும் அப்பா இப்படிதான்ப்பா கடமையோட பொறுப்போட எல்லாருமே தான் செய்றாங்க. ஆனா யாரும் உங்களை மாதிரி செஞ்ச விஷயத்த சொல்லி காட்ட மாட்டாங்க பசங்க கிட்ட. ஏன் அப்படி பார்த்தா நம்ம தாத்தா கூட தான் உங்களை நிறைய படிக்க வச்சாங்க. நீங்க பிஸ்னஸ்ல எதுவுமே இல்லாம நின்னப்ப பாட்டியும் தாத்தாவும் நகையெல்லாம் கொடுத்தாங்க. பண உதவியெல்லாம் செய்ய போய் தான் நீங்க பிஸ்னஸ்ல நல்ல டெவலப் ஆகி வந்தீங்க. ஆனா என்னைக்கு ராதிகா முக்கியம்னு நினைச்சீங்களோ அப்பவே பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமா வந்து விட ஆரம்பிச்சிட்டீங்க. பிஸ்னஸ் இல்லாம இருந்தப்ப கூட பாட்டி தாங்க முடியாம தன்னுடைய நகையை கொடுத்தாங்க. நீங்க தானே வேண்டான்னு சொல்லிட்டீங்க ராதிகாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு. அப்படி இருக்கும்போது தாத்தாவும் உங்களை நல்லா படிக்க வச்சிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? அவங்களால இவ்வளவுதான் செய்ய முடியும். முடிஞ்சா சம்பாத்தியம் பண்ணி கொடுங்க. ஆனா அவங்க இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்கள பத்தி இப்படிலாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்புப்பா. ஆனா தாத்தா ஒரு நாள் கூட உங்ககிட்ட சொல்லி காமிச்சதில்ல, உன்னை நான் இவ்வளோ பணம் கட்டி படிக்க வச்சேன், உன்னை நான் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், உனக்கு வந்து என் சொத்தெல்லாம் எழுதி வச்சேனே அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்டதும் இல்லை, சொன்னதும் கிடையாது. ஆனா நீங்க படிக்க வச்சதுலேருந்து எங்களுக்கு துணி வாங்கி கொடுத்ததுலேருந்து எங்களுக்கு உதவி செஞ்சதுலேருந்து எல்லாத்தையுமே சொல்லி சொல்லிலப்பா காட்டிட்டு இருக்கீங்க. இதுலயே தெரியல நீங்க தான் நல்ல அப்பா கிடையாது. ஆனா தாத்தா உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்காங்க. நீங்க தான் அதை நல்லபடியா பயன்படுத்தல. நீங்க நல்லா வாழணும்னு தான் அம்மாவையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த ஒரு வாழ்க்கையிலையும் உங்களால ஒழுங்கா நடத்த முடியாம இங்க தாத்தா பேச்சை மீறி நீங்க வீட்டை விட்டு வெளியில போனீங்க. அப்படி இருக்கும்போது தாத்தா பேச்சை கேட்காம நடந்துகிட்டது நீங்க. நீங்க தாத்தாவோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு குடும்பமா எங்க கூடலாம் இருந்திருந்தா தாத்தாவும் பாட்டியும் உங்க மேல கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்னும் இதை கூட புரிஞ்சுக்காம தாத்தாவையும் பாட்டியவும் தேவையில்லாம பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இனி நான் உங்களை அப்பானும் கூப்பிட மாட்டேன், உங்ககிட்ட நான் பேசவும் மாட்டேன். நீங்க எனக்கு வேண்டவே வேண்டாம். இனி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு இனியா ரொம்ப கோவமா பேசுறாங்க. இனியா பேசுனதெல்லாம் கேட்டு கோபிக்கு பதில் பேசவே முடியல. இனியா சொல்றதும் சரிதான். எங்க அப்பா என்ன படிக்க வச்சாரு, எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. நான் பிசினஸ் செய்யறதுக்கு உறுதுணையா இருந்தது என் அப்பாவும் அம்மாவும் தான். அப்படி இருக்கும்போது அவர் ஒண்ணுமே செய்யல நான் சொல்லியிருக்க கூடாது. இருந்தாலும் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். அதுக்காக எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இனியா என்ன கேள்வி கேட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி பேசிட்டு இனி அப்பானே கூப்பிட மாட்டேன்னு சொல்றாளே அப்படின்னு இனியாவோட பேச்சால பதில் பேச முடியாம இங்க முழிக்கிறாரு கோபி.
உடனே செழியன், ஏன்பா எனக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனைன்னு நானாப்பா சொன்னேன்? நீங்கள் தானே என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. ஆனால் சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கேன்ற விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி எல்லார் முன்னாடியும் எனக்கு உதவி செஞ்சதே, இங்கே செழியனுக்கு உதவி செஞ்சதே நான் தானே இப்படி சொல்லி காமிக்கிறதுக்காக தான் என்னை வந்து கூப்பிட்டு போய் உனக்கு என்ன பிரச்சனைலாம் கேட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவையும் செஞ்சீங்களாப்பா? இப்படி நீங்கள் சொல்லி காட்டுறதுக்கு பதிலாக அந்த உதவியை எனக்கு செய்யாமையே இருந்திருக்கலாமே. இனி நானும் இனியா மாதிரி தான் உங்களை கண்டிப்பாக அப்பான்னு கூப்பிட போகிறதே இல்லை. இன்னொரு தடவை இனியாவை பார்க்கணும், என் பசங்களை பார்க்கணுன்ற உரிமையில் இந்த பக்கமே வராதீங்கப்பா. இப்போ தானே தெரிஞ்சது உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் என்னன்னுட்டு. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லார் வீட்லேயும் அப்பாங்க சொன்ன விஷயத்த செஞ்ச விஷயத்த பசங்க கிட்ட சொல்லி காமிக்கவே மாட்டாங்க. அதுதான் ஒரு நல்ல அப்பாவோட அடையாளமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தாத்தாவை பற்றி புரிஞ்சுக்காம செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிட்டு நான் தான் ஒரு நல்ல அப்பான்னு சொல்லி உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை விட எங்கள் அம்மா பாக்கியா எங்களுக்கு அதிகமாக செஞ்சுருக்காங்க. இப்போ நாங்கள் நல்லபடியாக சாப்பிட்றோன்னா அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான். நீங்கள் எங்களெல்லாம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனப்போ கூட எங்கள் அம்மா அழுகாமல் தன்னம்பிக்கையோட நின்று சமாளித்து எல்லா வந்து பிரச்சனைகளையும் மீறி அவங்க வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. நாங்களும் இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது எங்கள் அம்மா பாக்கியா மட்டும்தான். நான் இப்போ சொல்கிறேன்ப்பா, நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தது உண்மைதான். அந்த பணத்தை இன்னும் ஒரே வாரத்தில் நான் திருப்பி தந்துடுவேன். ஆனால் இப்படி என்னை பற்றியோ இல்லை வீட்டில் உள்ளவங்கள பற்றியோ தப்பு தப்பாக பேசுனீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி இனியா மட்டும் இல்லாமல் இங்கே செழியனும் இங்கே கோபி பேசின பேச்சுக்கு நல்ல பதில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வெளுத்து வாங்குறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாத்தியாடா, நீ நல்லது செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோ, உன் பசங்க எல்லாரும் உன் பின்னாடி உனக்கு சப்போர்ட்டாக நின்றுப்பாங்க. ஆனால் என்னைக்கு உன் அப்பாவை பற்றி நீ தப்பாக சொன்னியோ, இனி என்ன ஆனாலும் சரி என் முகத்தில் நீ முழிக்கவே முழிக்காத. ஏதோ சொன்னியே என் பசங்களுக்கு நான் மட்டும்தான் நல்லது செஞ்சுருக்கேன், பாக்கியாவும் ஒன்றும் செய்யலை, யாரும் ஒன்றும் செய்யலைன்னுட்டு. இப்போ உன் பசங்களே சொல்லிட்டாங்க நீ ஒரு நல்ல அப்பா இல்லைன்னுட்டு. இதை விட வேற என்னடா உனக்கு வேணும்? அவமானம் அசிங்கப்பட்டு நிற்கிறல்ல பதில் பேச முடியாம. உன் அப்பா உனக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட்டாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பேசின நீலாம் இப்படி தாண்டா அவமானப்பட்டு நிற்கணும். ஒழுங்கா வெளியில போ. பார்த்தல்ல, பாக்கியா எங்களுக்கு உறுதுணையா இருக்கா. பாக்கியா செஞ்ச எதையுமே பசங்க மறக்கல. ஏன்னா பாக்கியா அதை சொல்லி காட்டலடா. நீ செஞ்ச எல்லாத்தையுமே சொல்லி காட்டி தான் இப்படி அவமானப்பட்டு நிற்கிற. இனி என் பசங்க தான் முக்கியம், என் அம்மா தான் முக்கியம்னு இந்த பக்கமே வராத. மறுபடியும் அவமானப்பட்டு தான் நிற்ப. கிளம்புடா. அதான் சொல்லிட்டாங்கல்ல உன் பசங்க, எனக்கு அப்பாவே தேவையில்ல, இனி அப்பான்ற ஒரு உறவுல இங்க வந்து நிக்காதீங்கன்னுட்டு. போதுமா, வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. மேற்கொண்டு கோபியால எதுவுமே பேச முடியல. என் பொண்ணு இனியாவை பார்க்கலான்னு ஆசையாக வந்தேன். ஆனால் என்னடானா எல்லாரும் எங்கள் அப்பா பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து நான் செஞ்ச எதையுமே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே. என் பசங்க நல்லா இருக்கணும்னு எப்பயுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கேன், சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். அதை பற்றி இனியாவும் யோசிக்கல, செழியனும் யோசிக்கல. இப்படி அவமானப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி தலை குனிஞ்சு வெளியில் வராங்க. உடனே செழியன் சொல்கிறாரு, இப்படி தானே நம்ம தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இருந்திருக்கும். அப்பா இப்படி பேசும்போது அவங்களும் இப்படி தானே மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த விஷயம் புரியணுன்றதுக்காக தான் அப்பா கிட்ட நாங்களும் இப்படி நடந்துக்கிட்டோம் பாட்டி. கண்டிப்பாக அப்பா புரிஞ்சுப்பாங்க. இனியாவது திருந்துறாரான்னு பார்ப்போம். நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி. இனி அப்பா என்ன சொன்னாலும் அவருக்கு பதில் கொடுக்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டாகவே நிற்கிறாங்க இனியாவும் செழியனும். வீட்டுக்கு கோபி கண் கலங்கிக்கிட்டே போகிறாரு. ராதிகா, என்ன போன கோபி இன்னும் வரலையே, எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிடலான்னு நினச்சா கோபி இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. அங்கே கோபி கண் கலங்கிக்கிட்டே வந்து சாப்பிடாம அமைதியாக சோஃபாவில் உட்காந்துருக்காரு. உடனே ராதிகாவும், என்ன கோபி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இனியாவை பார்த்தீங்களா, பேசுனீங்களா, வாங்க இப்போயாவது நிம்மதியாக வந்து சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே கோபியும், பார்த்தேங்க ராதிகா, இனியாவையும் பார்த்தேன், என் பசங்க எல்லாரையும் பார்த்தேன். ஆனால் அவங்க பேசுனது என்னால் மறக்கவே முடியல. நான் எங்கள் அப்பா எனக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லை, அவர் எனக்காக எதுவுமே செய்யலைன்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னதுக்காக இன்னைக்கு என்னை நிற்க வச்சு இனியாவும் செழியனும் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. நீங்கள் தான் உண்மையிலேயே நல்ல அப்பா கிடையாது, எங்களுக்காக நீங்கள் எதுவுமே செய்யலை. அப்படி இருக்கும்போது உங்களையே நீங்கள் புகழ்ந்து பேசாதீங்க. தாத்தா மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா பாக்கியா தான் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அவங்க தான் எல்லாரும். எங்கள் அம்மா பாக்கியா தான் நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே. நீங்கள் ஒரு நல்ல அப்பாவே இல்லை, செஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லி காமிக்கிறீங்க. உங்களை அப்பான்னு இனி நாங்கள் கூப்பிட போகிறதே கிடையாது, வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. என் பொண்ணு இனியாவே இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வீட்டில் எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பார்த்து அவமானப்படுத்தினாலும் இனியா மட்டும்தான் எப்பயும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவா, எனக்கு ஆறுதலாக இருப்பா. டேடி டேடின்னு பாசமாக இருந்த பொண்ணு இப்படி பேசிட்டாலேன்னு என்னால் தாங்கவே முடியல. உங்களை அப்பானே கூப்பிட மாட்டேன் அப்படின்லாம் பேசிட்டா ராதிகா, என்னால் தாங்க முடியல, அதான் அழுதுகிட்டே வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. உடனே ராதிகா, இப்படி நடக்கும்னு தானே நான் ஏற்கனவே அங்க போகாதீங்கன்னு சொன்னேன்.
எனக்கு தான் தெரியுமே. ஏற்கனவே உங்க அப்பாவ நீங்க இப்படி பேசியிருக்கீங்க. அவர் செஞ்ச விஷயத்தெல்லாம் மறந்து, நீங்க உங்க அப்பாவ இப்படி ஏளனமா பேசினா, உங்க அப்பாவும், உங்க அம்மாவும் செஞ்ச உதவியாலயும், அவங்க உங்கள நல்லா படிக்க வச்ச காரணத்தாலயும் தான் இப்படி ஒரு பிசினஸ் செஞ்சு, நீங்களும் வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்கன்ற விஷயத்த நீங்களே மறந்துட்டு பேசும்போது, உங்கள மாதிரி தானே கோபி உங்க பசங்களும் பேசுவாங்க. சொல்லப்போனா, இங்க இனியாவும், செழியனும் பேசினதுல தப்பே இல்லன்னு தான் எனக்கும் தோணுது. நீங்க அப்படி பேசியிருக்கவே கூடாது கோபி. அதனால தான் இப்படி உங்க பசங்களால நீங்களும் அவமானப்பட்டு வந்து நிக்கிறீங்க. இதுல நான் என்னத்த சொல்லட்டும்? என் சொல் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா கோபி ரொம்ப வருத்தப்படுறாரு.